நான் பாடு ஆமெனப்பா நீ ஏசையா நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவர் எல்லாம் சேர்ந்தவரை உயர்த்தி காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கி நாம் தனிமை அல்ல, கர்த்தர் எப்போது நம்மை சூழ்ந்திருக்கிறாரே. சுற்றி சுற்றி மறுபடி சேர்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கி சுற்றி சுற்றி இருக்கின்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ செய்யா. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா நன்றி ராஜா. அவருக்கு எல்லா கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் உதவி செய்தாரே நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ஆமே நன்றி. கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கம் வாங்க. என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவர் சகர பகரா ஆராய்ந்து அறிந்திருக்கி எல்லா கண்களும் மூடட்டும். கர்த்தரை கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் நாம் அவரை ஆராதிக்கலாம். ஆராய்ந்து சகரா சுற்றி சுற்றி மறுபடி சேர்ந்து ஆராய்ந்து நீர் எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நீர் எங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கிறவர். நீர் எங்களுக்கு முன்னும் பின்னும் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுக்குள்ளே வாக்கு தத்தம் பண்ணி எங்களை இம்மட்டும் நடத்தி வருகிற உடைய மேலான கிருபைக்காக உடைய மேலான இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக சகல நன்மைக்காக சகல அதிசயத்திற்காக உமக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் சபையும் எம்மாத்திரம் நீ செய்த நன்மைக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். நன்றி 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 நன்றி. ஒரு ஜெப தூபம் ஒரு ஆராதனை தூபம் எங்கள் மத்தியிலே பெருகட்டும். தேவ மகிமை உண்டாகட்டும். தேவ பிரசனம் எங்களுக்காக இந்த அறையை மூடுவதாக. தேவ ஆளுகை உண்டாவதாக. தேவ மகிமை உண்டாகட்டும். தேவ வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. சகல தந்திரங்களை நிர்மூலமாக்குகிற அந்த உயிர் தெளிந்த வல்லமை சகல கதாவே பராக்கிரமத்தை உடைத்துகிற வல்லமை எல்லா நுகங்களை உடைத்துகிற தேவ வல்லமை இந்த அறை முழுவதும் கட்டவிழ்க்கப்படுவதா. ஒரு ஆராதனையின் அபிஷேகம் எங்களை பற்றி பிடிப்பதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ ஆராதனையின் அபிஷேகம் எங்களை ஆட்கொள்வதாக.
தேவ மகிமை ஆட்கொள்வதாக எல்லா எலும்புகள், எல்லா நரம்புகள், எல்லா தசைகளும் பலன் அடைவதாக. மனாந்திரத்திலே எலும்புகள் உயிரடைய பண்ணிட அதே வல்லமை, அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இங்கு சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது. தேவ வல்லமை உண்டாகட்டும். எல்லா துதிங்க, எல்லா சத்தம் உயர்த்தி, எல்லா கண்களை மூடி, எல்லா கத்தரை நோக்கி தேவன் வெளிப்படுவீராக. தேவனின் சபையில் எழுந்தருளுவீராக. தேவ சபையில் தேவன் எழுந்தருளினார் என்கிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவ மகிமையை காண்கிறோம். தேவ வல்லமை உண்டாவதாக. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி நன்றி. எல்லாம் நன்றி செலுத்துங்க, எல்லாருக்கும் நன்றி செலுத்துவோம். நன்றி ராஜா இயேசு. அவர் நம்மை காப்பேன் என்று சொன்னவர் நம்மை இம்மட்டும் காத்திருக்கிறார். நம்மை நடத்துவேன் என்று சொன்னவர் இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை நடத்திருக்கிறார். எல்லாருக்கும் நன்றி செலுத்தி இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ராஜா, அறை முழுவதும் எல்லாருக்கும் நன்றி சொல்லு. நன்றி அப்பா, நன்றி ராஜா இயேசு, நன்றி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா, ராஜா இயேசு ராஜா. எல்லா கண்களை மூடி, யாரு கண்களை திறக்க வேண்டாம். ஒரு சில நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஏதோ உலகத்தின் தலைவர்களை உயர்த்துகிறதற்கும் வணங்குகிறதற்கும் மனிதர்கள் எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள். நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை நடத்தின தேவன், நம்மை மறுபடியும் சேர வேண்டிய இடத்துல சேர்க்கிற தேவன், நம்மை போதிக்கிற தேவன், நம்மை இம்மட்டும் நமக்கோடு கூட இருந்து சகலத்தையும் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில செய்த தேவனை எல்லாம் உயர்த்தி, இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி எல்லாவரை உயர்த்தல. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு மைத்திர எல்லா வாய்களை திறந்து இயேசு ராஜா நன்றி, இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ஆமே நன்றி ராஜா, மறவாமல் நினைத்து ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவே, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, சொன்னதை செய்து முடிப்பி, சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி, சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி, என் கையை கொண்டு
கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. நிறைவேற்றுவே. கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. கரங்களை உயர்த்தி நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பே. ஏசையா, 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 ஏசையா. எல்லாம் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் தந்த எங்களுக்கு இந்த வாழ்வு நீ எங்களுக்கு போதும். ஏசையா, ஏசையா, ஏசை. எல்லா சத்தம் உயரட்டும். ஏசையா, ஏசை. மறுபடி சேர்ந்து ஏசையா, 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 ஏசை. இன்னும் போது பத்தாது. ஏசையா, ஏசையா, ஏசையா. கடைசியாக உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஆராதிக்கலாம். ஆராதனை, ஆராதனை. மறுபடி சேர்ந்து உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசர். ஆளுகை செய்யப்பட்டு வருகிறார்கள். ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது, மகிமை அவருடையது. நாம் ஒருவரும் கெட்டு போகாமல் தன்னுடைய சொந்த இரத்தத்தை
சிந்தி நம்மளை ரட்சித்திருக்கிறதற்காக ஓ ஊழியம் அல்ல, அவரே நமக்கு போதுமானவர். இந்த நாளிலே நாம் ஒருமித்து அவரை அறியும்படியாக, அந்த கர்த்தரை போற்றும்படியாக, ஓ கர்த்தருடைய தாசருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதி, கனம், மகிமை, வல்லமை எல்லாம் நம்மை மீட்டுக்கொண்ட, நம்மளை சிருஷ்டித்து வழிநடத்தி காப்பாற்றி வருகிற, நம்மளை பராமரித்து வந்த, ஊழியத்திலே நம்மளை பயன்படுத்தி வந்த நம்முடைய எல்லா குடும்பங்களுக்காக, மீட்கப்பட்ட எல்லா குடும்பங்கள், மீட்கப்படாத பிள்ளைகள் எல்லாரும் கூட கரங்களை கூட்டி துதிக்கு பாத்திராகி அவரை நோக்கி நாம் எல்லாரும் துதி செலுத்துவோம். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்கும்படி, முழு பலத்தோடு நாம் அவருக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படி, அவருக்கு நாம் பண்டிகை கொண்டாடும்படி அவர் விரும்புகிறார். We celebrate the feast. அவருடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய ரட்சிப்பிற்காக, அவருடைய சிருஷ்டிப்புக்காக நாம் எல்லாரும் அவருடைய சிருஷ்டிகளாயும் அவருடைய மீட்பாகவும் நாம் இருக்கிறோம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டு இருக்கிறார். இவ்வளவு மாபெரும் கர்த்தரை நாம் துதிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே போற்றப்படத்தக்கவர், துதிக்கு பாத்திரர். இந்த உலகத்திலே மனிதர்கள் புகழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு நாமம், கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த மண்டபத்திலே மகிமைப்படுவதற்காக, அவரை மகிமைப்படுத்தவே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, தொடர்ந்து நம்மை இந்த கூட்டங்களை ஆசீர்வதிக்கும்படி பிஷப் செல்லகுமாரை அவர்கள் முன் வந்து ஜெபிப்பார்கள். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. திருநெல்வேலி மாவட்டத்தில் செபி பேராயத்தினுடைய பிஷப்பாக இருக்கிற பாஸ்டர் செல்லகுமார் ஐயா அவர்கள் வந்து ஜெபிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நம் தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நாம் எந்த இடத்துல கூடினாலும் அங்கே அவர் நம் நடுவிலே பிரசன்னராய் இருக்கிறவர். என் நாமத்தில் எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம் நடுவிலே இயேசு கிறிஸ்து எழுந்தள்ளி இருக்கிறார். அவர் உலாவுகிறார். அவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் எல்லாருமாக இந்த கூடுகையிலே கர்த்தர் அருமையான தேவதாசனை எடுத்து பயன்படுத்தும்படி பரலோக சிங்காசனத்தின் வார்த்தைகள் நமக்கு வரும்படியாக, கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாக எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, அருமையான இந்த இடத்துல ஊழியத்துக்கு வந்திருக்கிற போதகர் ஜெபஸ்டின் அவருடைய இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த சபையை பெருக பண்ணி அவரை நீர் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை சபையை இன்னுமாக விஸ்தாரம் பண்ணி அநேக ஆத்துமாக்களால் கர்த்தர் நிறைய பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து எல்லாரும் இந்த காரியங்களுக்கு ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் மகா பரிசுத்தமான எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தாவே, சர்வ வல்லமை படைத்த தேவனே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய எங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த நாமத்திலே இந்த இடத்திலே நாங்கள் கூடி உம்முடைய அன்பின் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, உங்களுடைய நாமத்திலே எங்கெல்லாம் கூடுகிறோமோ அங்கெல்லாம் எங்கள் நடுவிலே நீர் பிரசன்னராயிருக்கிறீர். பரலோக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எங்கள் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறீர். எங்கள் நடுவிலே உலாவுகிறீர். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இன்றைக்கும் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த வேளையிலும் அருமையான போதகர் ஜெபஸ்டீனுக்காய் ஜெபிக்கிறோம். அவர் இந்த இடத்துல
அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து 1 வருடம் ஆகிறது கர்த்தாவே. இந்த சபையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும், பெருக பண்ணும், ஆத்துமாக்களால் நிறைய பண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த போதகர் மூலம் அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படவும், அநேகர் உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். இந்த நாளிலும் தேவரீர் இங்கே வந்திருக்கிற அருமையான ஊழியரை, தேவ ஊழியரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து இங்கே பயன்படுத்தும்படி செபிக்கிறோம். உம்முடைய பரலோகம் மன்னா எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரும்படி செபிக்கிறோம். பரலோக சிங்காசனத்திலிருந்து உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் வரும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் பேசுங்க. தாகத்தோடு வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் எல்லாரும் இருக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படுங்க. உம்முடைய கரம் இறங்கட்டும். வந்திருக்கிற யாரும் வெறுமையாய் போகக்கூடாது. எல்லாரும் உம்முடைய வார்த்தையினால் வல்லமையினால் தொடப்பட்டவர்களாய் ஒரு தேவ சமாதானம், விடுதலை, சந்தோஷத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் அருள் புரியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். எல்லாரும் நாம் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜெபஸ்டின் அவர்கள் அவருடைய ஊழியத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை வந்திருக்கிறதான ரெவரண்ட் ரீகஸ் கோமா அவர்களை வரவேற்று தேவ செய்திக்காக வரவேற்று பேசுவார்கள். நாம் எல்லாரும் ஜெபத்துடன் இருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்கும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாக எப்போதுமே 31ஆம் தேதி நாம் நன்றி செலுத்துவது வழக்கம்தான். கர்த்தருக்காக நன்றி செலுத்தி கொண்டிருந்தோம். அப்போ கர்த்தருக்குள்ளே ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். ஏனால் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து பைபிள் காலேஜ் முடித்து அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜெசன் எடின்பரோ அவங்க கூட ஒரு 3 வருஷம் ஊழியத்தில் இருந்தேன். சேலத்தில் அங்கே ஊழியம் செஞ்சோம். மறுபடி இப்போ ஜெபித்த போதகரோடு 10 வருட காலமாக உடனே இருந்து ஊழியத்தை நடத்தும்படி கர்த்தர் கிருபை தந்தார். ஆனால் தனி ஊழியத்திற்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுத்த அழைப்பு அதுதான். அந்த அழைப்புக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது எங்கெல்லாமோ இடங்கள் பார்த்தோம். எனக்கு பிடிக்காத ஊர் ஆலங்குளம். திருச்செந்தூர் ரோட்லேயும் பார்த்தாச்சு, தூத்துக்குடி ரோட்லேயும் பார்த்தாச்சு, கயத்தாறு பக்கம் பார்த்தாச்சு, எல்லா ஏரியா சங்கரங்கோயில் ராமேஸ்வரம் வரைக்கும் ஊழியத்திற்காக பார்த்தோம். ஜெபம் பண்ணுவோம், நடத்துதல். ஆனால் ஜனவரி 17ஆம் தேதி கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அது எங்கன்னா பிடிக்காத ஊர் ஆலங்குளத்தை தான் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். வேண்டாம் வெறுப்பில் தான் என்ன ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நான் என்ன காரணம்னாலும் சரி பாஸ்டர் தமிழரசிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். காரணம், நான் 9th என்னை சேர்த்தது அவங்க தான், 11th படிக்கும்போது சேர்த்ததும் அவங்க தான், பைபிள் காலேஜ் கொண்டு சேர்த்ததும் அவங்க தான், பட்டமளிப்பு விழாக்கு இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கே பைபிள் காலேஜ் இருக்குன்னு தெரியாது, அவங்க தான் வந்தாங்க. நான் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனோனோ அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஜெபிப்பேன். ஆனால் அவங்களுடைய உறுதி வராமல் எங்கேயும் நான் செய்ய மாட்டேன். எந்த சின்ன சின்ன காரியமானாலும், வீடு கட்டுற விஷயமானாலும் சரி, எங்கே போனாலும் சரி அவங்ககிட்ட கேட்காம செய்ய மாட்டேன். ஆனால் அவங்களோடு தொடர்பு அதிகமாக உண்டு. ஆனாலும் கடந்த ஜூலை மாதம்தான், 2024 ஜூலை மாதம்தான் அதற்கான ஊழியம் செய்யும்படி இடத்தை திட்டமாக கிடைத்து அதை ஆரம்பிக்கும்படி எனக்கு ஒரு ஏவுதல் கிடைச்சிது. அப்பவும் அவங்ககிட்ட தான் நான் கேட்டேன். அவங்க இருந்தது பாம்பேயில் இருந்தாங்க.
பாம்பேயில் இருக்கும்போது அப்போ ஃபோன் பண்ணி தான் கேட்டேன், இந்த மாதிரி ஆலங்குளத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கணும், தரிசனம் இருந்துச்சு, இப்போ ஒரு திட்டமாக ஒரு அதுக்கான இடமும் ஏற்பாடாக ரெடியாக இருக்கிறது கேட்கும்போது, உடனே செய்யி, 15 வருடத்திற்கு முன்னதாக எனக்கு ஒரு அங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு ஏவுதல் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் ஒரு நடத்துதல் தந்தார். அதன் அடிப்படையில் ஜூலை 18ஆம் தேதி இந்த இந்தியன் பெட்ரோல் பல்க்குக்கு ஏத்தாப்பில் தான் அங்கே ஒரு ஹால் கிடச்சிது. அங்கே இருந்து அந்த ஊழியத்தை நாம் ஆரம்பித்தோம். கர்த்தர் அதற்கான எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார். கடந்த ஜூலை 18 இந்த வருடம் ஜூலை 18 வரைக்கும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், ஆலங்குளத்தில் நிறைய ஊழியங்கள் உண்டு. ஆனாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், எப்போ ஆலங்குளம் பறந்த இடம், நீ ஊழியத்தை நல்லா ஸ்டாண்டர்டாக பண்ணு, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ சீக்கிரம் சபையை கட்டி எழுப்பு அப்படின்னாரு. அந்த ஒரு மனுஷனுடைய ஊந்துதல் என்னை ரொம்ப கொஞ்சம் தூக்கி விட்டுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் சொல்லக்கூடாது, ஆனாலும் எனக்கு மெயினாக பாஸ்டர்ஸை கண்டாலே கொஞ்சம் பயம். அது ஆலங்குளம் பாஸ்டர்ஸை கண்டால் கொஞ்சம் பயம்தான். ஆனாலும் கர்த்தர் இந்த ஒரு வருட காலம் எங்களோடு இருந்து ஊழியத்தோடு இருந்து கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி வந்தார். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஆமென், ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் விசுவாசிக்கிறேன், முடிவு மட்டும் அவர் நேர்த்தியாய் நடத்துவார். ஆமென். கர்த்தர் அந்த நடத்தி வந்த மேலான கிருபைக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சர்வதேச எழுப்புதல் ஜெப வீடு என்ற பெயரிலே நாங்கள் ஆராதனை நடத்தி வருகிறோம். கர்த்தருக்கே மகிமை, எல்லா துதியும் கனம் கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் காமராஜ் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். அவர்கள் இப்பொழுது தேவ செய்திக்காக ஜெபிப்பார்கள். அருமையான ஊழியர்கள் வரதுக்கு முன் வந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். தாளைத்து பகுதியில் அவர்கள் தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கூட்டத்துக்கு ஜெபிப்பார்கள். அருமையான போதகர் ரிகன் கோமஸ், கர்த்தர் அப்படி ஒரு அன்பின் உறவுக்குள்ள எங்களை இணைத்திருக்கிறார். இன்னைக்கு அருமையான நம்முடைய போதகர் நம்ம மத்தியில் வருவது நமக்கு மிக 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 ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ரொம்ப ஆசையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்தாங்கன்னா ஒரு புதிய பாடல் வரணும். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இன்றைக்கி புதிய பாடலை கர்த்தர் தருவார். ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் சபைக்கு வரும்போதெல்லாம் பாடலை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம். நிறைய பாடல்கள் அது கொடுத்துருக்கிறார். ஒரே ஒரு ஸ்டான்ஸை பாடி பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். எங்கள் சபையில் கர்த்தர் கொடுத்த ஒரு பாடல், ஒரே ஒரு ஆரம்பம் மட்டும். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால்
தேற்றினீரையா கனிவாக என்னை தேற்றினீரையா எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனோ பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கையை தட்டவே விடாதோ, நல்ல காரங்களை தட்டுங்க. நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், பாஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சது கை தட்டுறது. அதிலே நீங்கள் அப்படி தட்டினா பாஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. கரங்களை நல்லா ஆமாம். ஒரு அருமையான போதகர், நல்ல போதகர் தமிழரசன் பாஸ்டர் அவங்களுக்கு கீழே வளர்ந்த ஆளாகிய பாஸ்டர் அவர் அந்த நாள் முதல் ஜெபஸ்டின் எங்களுக்கு தெரியும். கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ஊழியர். இந்த இடத்துல வந்து இந்த அனிவர்சரியில் வந்து கலந்து கொள்ள எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். பாஸ்டர் உங்க இப்போ உங்களை ஆராதனை மழையில், ஏற்கனவே நாங்கள் வரும்போது மழை பெஞ்சு, இப்போ நல்ல ஆராதனை மழையில் உங்களை நனைய பண்ண போகிறாரு. கை கொண்டு வந்திருக்கிறவங்க நல்லா கரங்களை உயர உயர தட்டி அவரை வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது இங்கே ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஜெபஸ்டின் அவர்கள் வந்து ஊழியக்காரரை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய கரத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்வுடைய கொடுப்பார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2013ஆம் ஆண்டு இப்போ பாடின பாஸ்டர் ஜான் காமராஜ் அவங்க சர்ச்சுக்கு நான் போகும்படி, ஏற்கனவே ஆழ்வாந்தல்குப்பட்டி ஊரில் எல்லாத்துக்கும் தெரியும், இமானுவேல் நேசமணி அவர்கள், அவருடைய மகளை வந்து பாஸ்டருடைய மகன்தாங்க, பாஸ்டருடைய மகன்தான் சங்கீதா அவங்கள திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மூலமாக பாஸ்டருடைய சபைக்கு நான் அறிமுகமானேன் 2012ஆம் ஆண்டு. அப்பவும் பாஸ்டர் முதலாக அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவங்க வந்திருக்கும் போது அவர்களோடு ஒரு தொடர்பு கிடைச்சது. அவர்கள் மூலமாக இவர்களோடு நான் தொடர்ந்து பயணம் செய்யும்படி கர்த்தர் பெரிய அனுக்கிரகம் பாராட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2013ஆம் ஆண்டிலிருந்து இந்நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தோடு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இன்றும் அங்கு இருக்கிற ப்ரேயர் மீட்டிங்லாம் அடிக்கடி நான் போவது வழக்கம் உண்டு. பாஸ்டரோடு அதிக இடத்திற்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு மெயினாக பாஸ்டர்கிட்ட ரொம்ப பிடிச்சது அவங்க பாடுறாங்க, ஆராதிக்காங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, அதை விட அந்த பிரசன்னம் எனக்கு ஒத்து போகும். ஆமே, அவங்களோடு கர்த்தரோடு இருக்கிற பிரசன்னமும் எனக்கும் ரொம்ப இணைஞ்சிருக்கிறனால தான் நான் அவர்களோடு அதிக பிரயாணம் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆமே, அல்லேலூயா. அவர்களோடு பிரயாணம் பண்ணி இருக்கும் போதெல்லாம் போகிற பிரயாணத்திலே முதல்ல அவங்க கேட்குற கேள்வி, பாஸ்டர் ஊழியம் என்னாச்சு? அவங்க ஒவ்வொரு நாட்களும் என்னை ஊழியத்தின் பாதையில் அப்பப்போ என்னை தூக்கி விடுகிறதற்கும் கர்த்தருடைய வார்த்தையினால் எங்கே போனாலும் சரி அங்கே வார்த்தை எனக்கு கிடச்சிரும். அந்த வார்த்தையின் மூலமாக மறுபடியும் ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி தான் திரும்பி வீட்டுக்கு வருவேன். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார், நல்ல ஒரு குடும்பத்தினுடைய நல்ல ஒரு பாசத்தை கொடுத்தார். இப்போ கோயில்பட்டிக்கு போனாலும் அவங்களோட நான் இருக்கிறதுனால புதுசாக நான் போகிறேன்னே தெரியாது. ஆமாம், நான் போனாலே எல்லாம் சர்வசாதாரணமாக அப்படி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அந்த போதகரோடு இருந்த ஐக்கியத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மேலும் இந்த நான் ஏற்கனவே பாஸ்டர்கிட்ட ஊழியம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கும் போது நாங்கள் கடைசியாக திருப்பூர் ஊழியத்தில் போயிட்டு அங்கேருந்து பாஸ்டர்கிட்ட நான் தகவல் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார்த்துருக்குறோம் வருஷம், அங்கே தான் ஜெபம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னை ஊக்கப்படுத்தினார்கள். அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையின் விசாரிப்பினால் ஒவ்வொரு நாட்களும் நான் திடப்படுத்தப்பட்டேன். அது மட்டும் இல்லை, அநேக
நேரங்களில் கர்த்தருடைய ஏவுதலினால் உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் எனக்கு நான் அப்போவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பாஸ்டர் ஒரு நாள் எங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு. ஆனால் அவங்க அந்த நேரம் போதும் தூத்துக்குடியில் வச்சு டிசம்பர் 22ன்னு டேட்டு கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஷார்ட் டைமாக இருக்கிறனால மழையும் அந்த நாள் நமக்கு ரொம்ப இருந்தது. பாஸ்டர் அந்த டேட்டு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சாத்தியமாக இருக்காது அப்படின்னு. அப்போ எனக்கு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் குறித்து கொண்டார்கள். இந்நாள் வரைக்கும் அதை கர்த்தர் காத்து கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும் நம்மளோடு கூட்டி வந்திருக்கிற அப்படி சுத்த கிருபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் இந்த நேரத்தில் நம்மளோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அவர்களோடு இணைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த மீதி உள்ள நேரத்தை அவருடைய கரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. எல்லா ரீகன் பாஸ்டர் அப்படி இப்படி சொன்னாலும் ரீகன் பூஜ்ஜியம்தான். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் இயேசு ஒருவரே பாத்திரர். எப்படி கைத்தட்டணும்னு பாஸ்டர் சொன்னார்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ஜெபஸ்டின் அவர்கள் ஆலங்குளத்தையே கூட்டி வச்ச மாதிரி இருக்கு என் பார்வையில். ஹல்லேலூயா. மிகுந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய உள்ளம் கர்த்தருக்குள் மிகுந்த பூரிப்படைவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். நீண்ட நாட்கள் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக பொறுமையோடு அமைதியாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு காத்திருந்த ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஸ்தோத்திர பெருவிழாவை காண வைத்திருக்கிறார் என்றால் ஒன்று மாத்திரம் தெரிகிறது, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். இது கர்த்தராலே ஆயிற்று. நல்லா பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் கைத்தட்டி சத்தமா ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு இது எப்படி இருக்கு? ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்றான், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின அந்த கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லானது, அது கர்த்தராலே ஆயிற்று. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நடந்தது, உங்க வாழ்க்கையில நடக்கிறது, உங்க ஊழியத்தில் நடக்கிறது ஏதோ உங்களால நினைக்காதீங்க, அது கர்த்தராலே ஆயிற்று. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவ்வளவு ஊழியர்கள் ஒரு மனமா கூடி வந்திருக்கிறதே ஒரு பெரிய ஜெயத்தின் அடையாளம். கைத்தட்டி நல்ல சத்தமா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நான் அடிக்கடி ஒரு பழைய பரிசுத்தவான் ஒருத்தர் சொன்ன வார்த்தையை நான் ஊழியர்கள் கூடும்போதெல்லாம் சொல்லுவேன். எங்கே மலர்கள் இருக்கிறதோ அங்கே வாசனை இருக்கும். எங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த இடத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். புதிதாய் வந்தவர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த இயேசுவை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கை எந்த மோசமான நிலையில் இருந்தாலும் மோசத்தை அதிசயமாய் மாற்றுகிறவர் இந்த இயேசு மாத்திரமே.
அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க வந்தவர். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, அவரை அன்றி வேறு எவராலும் விடுதலை இல்லை. இயேசுவே வழியும் சத்தியமும். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டா போதுயா. இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிற நான் 15 வயது வரை ஏன் வாழ்கிறேன்? உயிரோடு இருக்கணுமா? ஏன் என்னை கடவுள் படைத்தார்? அப்படிதான் புலம்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் எந்த இடத்திற்கும் என்னால் செல்ல முடியாது. யாருடைய உதவி இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. வாழ்க்கையிலே நம்பிக்கையற்றவனாய் இருந்த என் வாழ்க்கையிலே இயேசு வந்தார். அந்த இயேசுவை நோக்கி முழு உள்ளத்தோடு கூப்பிட வைத்தார். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள், இந்த முகத்தை தாயா இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த மனுஷனையும் கையில் எடுத்து ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூம் போனோம்னா பிறர் உதவி வேணும். ஆனால் வெளிநாட்டுக்கும் கொண்டு போய் அழகு பார்க்கிறார்னா அவருக்கு எப்படி கை தட்டணும்? எந்த மனுஷனையும் மாற்ற முடியும், இயேசுவினால் முடியும். எந்த மனிதனையும் மாற்ற முடியும், இயேசு வருவரா. அல்லேலூயா. அதனால தானே பாடுறோம். என்ன பாடுறோம்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும், கீபோர்டு வால்யூம், உடைந்த பாத்திரம் என்று ஒன்றுக்கும் உதவாதோர் என்று இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓஹோ. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன், எளியோரின் நம்பிக்கை, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஆமென். திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஜீசஸ்.
உரை நீர் Thank you. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Thank you, Daddy. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அப்படி கை அசை. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, ஐயப்பா ஆனந்தமே, ஜீசஸ். அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் எனக்கு என்றும் பதிலுண்டு. அப்படி கை உயர்த்தி ஆபத்து நேரம் கூப்பிடுகிறவர்களுக்கு கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை நடத்துவார். ஜீசஸ். என்னோடு இருந்து ரபா, விடுதலை ரபா, கொடுத்து துராவ். என்னை உயர்த்துவார். அப்படி கரமசைத்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக்கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். சொல்லுவோம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். கரமசைத்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, Daddy. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு துதிரார் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். அப்படி கை அசை. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா கை தட்டி அல்லே தலைக்கு மேல கை தட்டி
தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கர்த்தர் எங்களை எங்க கொண்டு வந்து விட்டீர்? செழிப்பான இடத்தில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கே மாற்றி இருக்கிறாரா? ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு. எத்தனை பேர் மனதார சொல்லுவீங்க? என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இதுவரை நடந்தது, இனியும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. அப்படியே கை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். எல்லாம் நன்மைக்கே. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் இல்லை. ஜி எஃப் மைனர் கொடுக்குமா? ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சரி, கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? சரி, ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்ல ஹெவியா கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எஃபா எஃப். ஹல்லேலூயா. வால்யூம் நல்லா ஹெவியா கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை அழைத்தவர் கைவிடவே இல்லை. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. சத்துரு நினைச்சான் இவனை தள்ளி விட்டா கதை முடிஞ்சதுன்னு நினைச்சான். ஆனால் தள்ளி விட்டதும் விழப்போற நேரத்தில் பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவருக்கு இவ்வளவுதான் கைத்தட்டா. ஹல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் ஜெபஸ்டீன். ஆமா, அவரை எப்படியாவது தள்ளி விட்டுறணும். ஆமா, ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் இல்லை, இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற நானாகட்டும், எல்லா ஊழியர்களை குறித்தும் பிசாசின் நோக்கம் என்னது? தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படணும். தள்ளி விடுற உனக்கே அவ்வளோ சந்தோஷம்னா நீ எவ்வளவுதான் தள்ளுனாலும் எங்க அப்பா வலது கையை பிடித்து சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதே இல்லை. வந்திருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், உங்க ஊழியத்தை எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது, தொட முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. நமக்கு யாராவது ஒரு மிரட்டல் ஃபோன் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஐயா அப்படின்னு பயமாயிரும். என்ன வந்தாலும் சொல்லுங்க, இக்கல்லில் மோதுகிறவன் சரி நொறுங்க வேண்டாம், ரட்சிக்கப்படட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துரு ஏதோ அப்படின்னு நினைக்கிறான். மொர்தேகாயை மட்டும் தொட்டா அவருக்கு என்ன ஆயிருமா? அற்ப காரியமா. அதனால முழு யூத குலத்தை என்ன செய்யணும்? கதையை முடிச்சிடணும்னு யார் திட்டம் போடுறா? ஆனால் மேலே இருக்கிறவர் சொல்றாரு, டே நீ ஒரு மொர்தேகாயை கூட தொட முடியாது, இதில் வேற நீ போடுற திட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜி மைனர், ஜி மைனர். ஹல்லேலூயா. உன்னால ஒரு மனிதனை கூட தொட முடியாது, நீ பெரிய யூத குலத்தையே முடிக்கணும்னு நினைக்கிற. அவன் ஒரு திட்டம் போட்டான், ஒரு நாள் குறிச்சான். யாரு? எதிரி. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, நீ திட்டம் போட்டு நல்ல நாள் பார்த்து குறிச்சிருக்கடா. இந்த நாளை விட எனக்கு வேற நல்ல நாள் தெரியல.
ஹalleluya. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க தேவனை போல அற்புதமானவர் யாருமே இந்த உலகத்துல இல்ல. கையை தட்டி நல்லா அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில நல்ல பெந்தேகோஸ்தே அனுபவம். ஷப ரப துர மகதரோ. அபிஷேகம் பெறாதவங்க மீது கூட தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. சிக்கா மகதுரபல. நான் ஏதோ எல்லாம் யோசிச்சுட்டு வந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல இருந்து என்ன அவர் சிலருக்காக பேச வைத்து கொண்டிருக்கிறார். உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாது, எத்தனை பேர் மிரட்டி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேரை சாத்தான் பயங்காட்டியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரை நிறைவோடு அறிவிக்கிறேன். காரியங்கள் மாறுதலாய் முடியும், காரியங்கள் மாறுதலாய் முடியும், காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஒரு யுத்த சேனையாய் ஆலங்குளம் திருச்சபைகள் எழும்புகிறது. ஹalleluya, ஹalleluya. உங்களை விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நம்ம பாஸ்டர் 9 மணிக்கு மீட்டிங் முடிக்கணுங்காரு. முடியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, முடியுமா? அது எப்படி முடியும்? இன்னைக்கு ஆலங்குளத்தில் இரவு ஜபந்தான். ஏற்கனவே நான் ஆலங்குளம் போதகர் வட்டாரம் ஜபத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வச்சிடலாமா வேண்டாமா? அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. நீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. தலைக்கு மேல எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கட்டளை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கட்டளை நீர். ஐயா, செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கட்டளை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கட்டளை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கட்டளை நீர். ஓ பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். தலை மேல கை எங்கள் வச்சு தலையை எண்ணெயினால் ஓஹோ அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை அதையே பாடுவோம். அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை
அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஓ வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைகளை காண்போ. எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். Jesus. எங்களாயுள் உள்ளவரை Jesus. இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் ஆலயம் போற்றிடும் முழுவதும் எங்கள் கண்மலை தேவ நீர். மகிமை. எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவ ராஜா நீர், மகிமை. நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் Glory, நீர், glory, எங்கள் glory, ராஜா glory. நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவம் ஆருயிர் அன்பரே. அபிஷேகம் என் மேலே. ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம். Glory. ஆவியானவர் எனக்குள்ளே என் மேலே. ஆவியானவர் Jesus. அபிஷேகம் என் மேலே. Jesus. ஆவியானவர் அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, ஆலங்குளம் முழுவதும் விடுதலை, 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 விடுதலை. அப்பா, 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 ஏசப்பா, என் ஜனங்களுக்கு விடுதலை, விடுதலை. அபிஷேகம் என் தலை மேலே. ஐயா, ஐயா. அக்கினியாய் இறங்கிடுமே, வெறும் காற்றாக கைகளை எவ்வளவு தட்ட முடியுமோ நல்லா தட்டி ஆவியின் நிறைவோடு விடுதலை இயேசுவின் நாமம். Thank you, Daddy. ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசையா, ஏசையா. Thank you, Daddy. Thank you, Daddy. யார் கண்களை திறக்க வேண்டாம், எல்லா கண்களும். ஷிகாபாராபாலா காந்தாலா ரீபாலா காந்தூலோரோ ரீமா காந்தாலா காபா. ஆலங்குளம்
தேவ மகிமையை காண்கிறது. தேவ மகிமையை காண்கிறது. என்னுடைய ஆவியினாலே பெரிய பர்வதங்கள் சமபூமியாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. அப்படி ஹல்லேலூயா. இவருக்கு நேரம் எல்லாம் கையை நல்லா நீட்டி உயர்த்தி கொள்ளுங்கள். மனதார ஆசீர்வதிங்க பார்ப்போம். எல்லாரும் கரங்களே அருமை அப்பா, இந்த போதகரை அப்பா நீர் அபிஷேகித்து நீர் குறித்து அப்பா இந்த எல்லையில வைத்து நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறாப்பா. ஐயா, அருமை மகனுடைய ஊழியத்தை அப்பா நீர் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் அழுகையின் ஊடாய் கடந்து செல்கிற அப்பா உள்ளங்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படியாக ஐயா மகனை கொண்டு நீர் கொடுக்கிற வார்த்தைகள், பாடல்கள், ஐயா ஆராதனை நேரங்களில் அப்பா நீர் மகிமைப்படுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகனையும் ஐயா மகனுக்கு கொடுத்திருக்க குடும்பத்தையும் ஐயா அவர்களோடு தோள் கொடுத்து இருக்கிற மற்ற ஊழியர்கள், மூப்பர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் அப்பா ஒரு மனதாய் அருமை அப்பா ஊழியக்காரரை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கைகளை தட்டி நல்லா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கொஞ்சம் ஷார்ப்பா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நல்ல ஆவிக்குரிய ஒரு மூத்த சகோதரனை போல எங்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தில் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஐக்கியம், ஆவிக்குரிய ஐக்கியத்தின் மூலம் பாஸ்டர் காமராஜ் அவர்களுக்காக அவர்கள் எங்களோடு வந்திருப்பது சந்தோஷம். ஆலங்குளத்தில் நிறைய பாஸ்டர் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரே முகம் இங்கே உட்கார்ந்துருக்கிறார் பாஸ்டர் லாரன்ஸ். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உங்களை பார்த்தா எனக்கு பிரசங்கம் வரமாட்டுக்கு, பாட்டாதான் வருது. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், ஆமென், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஹல்லேலூயா. அவ்வளோதான். பாஸ்டர் ஜெபஸ்டீன் ஆமாம் சபை ஆரம்பித்து 1 வருஷம்தான் ஆனாலும் அவர் எங்களுக்கு ஒரு எவ்வளவோ சகோதரனை போல நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தாலும் இந்த மேடையில் இப்போ நான் நிற்கும்போது அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. அவர் 9 மணிக்கு என்னை முடிக்க சொல்லியிருக்கிறாரு. கூட ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு மாத்திரமல்ல, வந்திருக்கிற எல்லாருக்கும், விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை மைக்கில் ஜாய் வாசிக்கலாம். செப்பனியா 3:19. 1089வது பக்கம், பழைய ஏற்பாடு. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? எவ்வளவு வாழ்க்கையில் எவ்வளவு வெட்கப்பட்டிருக்கோம், எவ்வளவு அழுதுருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் நம்மளை மனநோக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த இடத்துல, இந்த ஆலங்குளத்தில் உன் அழுகையை குளம்போல மாற்றியிருந்தியோ, உன் வேதனையை பள்ளத்தாக்கு போல மாற்றியிருந்தியோ,
வெட்கத்தால தலை குனிந்து நின்னாயோ, இதே இடத்துல, இதே தேசத்துல, இதே பட்டணத்துல உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். உன்னை குறித்து அசிங்கமா பேசுனதெல்லாம் இனி உன்னை குறித்து அற்புதமா பேச போதும். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. பேட் கொஞ்சம் வால்யூம் சாஃப்ட். கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லை, நானும் இல்லை. உங்க கிருபை இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிற காரியம், தலை மூடிக்கொண்டு நடந்த அனுபவம் போல உன் வாழ்க்கையில பல காரியங்கள் உன்னை குனிய வைத்திருக்கிறது. தாவீதை போல நிமிர்ந்து பார்க்க பலன் இல்லை. தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே போகிறான். வெளியே எல்லாம் சிரித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அநேக உள்ளங்கள் பல காயங்களால், பல உடைக்கப்பட்ட நிலையிலே வெளியே சொல்ல முடியல பாஸ்டர், வெளியே சொல்ல முடியல, வெளியே காமிச்சுக்கிறேன், வெளியே என்ன செய்கிறேன், நல்லா இருக்கிறது போல காண்பிக்கிறேன். ஆனா ஆழத்துல தலை குனிந்து நடக்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். உன் சத்துரு கர்த்தர் எங்கே என்று கேட்பது உன் எலும்புகளை உருவ குத்துவது போல உணர்கிற தேவ பிள்ளையே, தேவ ஊழியனே, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிற வார்த்தை, இதே இடத்தில் எலும்புகளில் அடைபட்டிருக்கிற அக்கினியை போல தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. நீ எழுந்து பிரகாசிப்பாய், நீ எழும்பி பிரகாசிப்பாய். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு நிச்சயம், உன் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். உன் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை கைதூக்கி எடுக்கிற ஆண்டவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை இது. வெஸ்டர்ன் கிருபை லைட்டா டிலே, மாறாத நல்ல கிருபையே, கிருபை வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள் என்று முத்திரையிடப்பட்டவர்கள் தான். ஆனால் இப்பொழுது வெட்கம் நிறைந்தவர்களாய் நிற்கிறார்கள். அந்த ஜனத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுகிற அற்புதமான தெய்வம். ஹல்லேலூயா. தலை குனிந்து நடந்து போன தாவீதை அப்படியே விட்டுட்டாரா? திரும்பி வர பண்ணாரு, தலையை நிமிர பண்ணினவராய். அதனால தான் சொன்னா, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவர், நிமிரச் செய்கிறவர். அந்த வார்த்தை உங்கள் ஊழியத்திலே நிறைவேறும். அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்திலே நிறைவேறும். நீ
வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறது பிசாசுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா உன்னை பார்க்குற உன் அப்பா விட்டுருவாரா? உங்க பிள்ளை எங்கேயாவது தலை குனிஞ்சு நிற்க விடுவீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, விடுவீங்களா? விடவே மாட்டோம். நீங்களே எப்படின்னா உங்களை ஊழியத்துக்கு அழைத்தவரும் உங்களை அபிஷேகித்தவரும் உங்களுக்கு புது நாமத்தை கொடுத்தவருமாகிய தேவன் உன் சார்பிலே வந்து நின்று தலையை நிமிரப் பண்ணுகிறார். அதனால தான் சொன்னாரு, நீங்கள் அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெண்டத்தனையான பலன் வரும். ஒரு பக்கம் பாஸ்டர் ஜெபஸ்டின் சபைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசினாலும் நான் சொல்லுவேன், இந்த ஆலங்குளம் திருச்சபைகளுக்கு எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவிக்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எந்த வாக்குத்தத்தம் சொன்னாலும் சும்மா சொல்லிட மாட்டார். அங்க சில கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் இருக்கும். சிலர் சொல்றது, நீ எல்லாம் புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்ட, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா. அப்படி ஆட்கள் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க ஐயா. சரி, அல்லேலூயா. நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், அதுக்கு தான் நிருபங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில பேர் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. எங்கய்யா முடிஞ்சது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எங்க முடிஞ்சது? ஹல்லேலூயா. நீ அப்படியே முடிஞ்சதுன்னா ஞானஸ்நான தொட்டியில வச்சே மேலே கொண்டு போயிருக்கணும். இந்த முடிஞ்சதுங்கிற ஆட்களுக்கெல்லாம் இன்னொரு ஞானஸ்நானம் கொடுக்கணும். வச்சு தொட்டிக்குள்ளேயே வச்சு கதையை முடிச்சு, சரி உனக்கு தான் முடிஞ்சதில்ல, மேலே போ. ஹல்லேலூயா. என் கடந்த காலத்தின் சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அது மாறாத உண்மை. அதே நேரத்தில் என் மீது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், பவுல் கூட அதை சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. 2 கொரிந்தியர். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நல்ல வேகமா வாசிச்சா, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட அழகான வாக்குத்தத்தங்கள் மேல சொல்றாரு. அது 6ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கலாம். எல்லா வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால நீ என்ன செய்யலாம்? அப்படியே அமைதியா எல்லாம் முடிந்ததுன்ட்டே வாழுன்னு சொல்லலை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாக்கிட்டாரு, நீ ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னா இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். இன்னும் கடைசி வரை காண்பிக்க முடியும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த பெந்தைக்கோஸ்தே சத்தியங்கள் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் எத்தனை நவீன உபதேசங்கள் வந்தாலும் இதை மாற்றவே முடியாது என்று சொல்லுகிறவர்கள் நல்லா இந்த ஆலங்குளம் அதிரத்தக்க தலைக்கு மேல கையை தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா ஹல்லேலூயா விட்டு கொடுக்காது. ஸ்தோத்திர பெருவிழாவுக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உபதேசத்தில் உறுதியாயிரு. ஹல்லேலூயா. எதை யார் சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு போகாத. பைபிளை பாரு, பைபிளை எடுத்து படிங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் உன்னை சகல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களை என்ன சத்தியத்துக்குள்ளெல்லாம் நடத்தியிருக்காரு?
யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி உண்டான மாதிரி ஆலங்குளத்திலே சில நிமிடங்கள் அமைதி உண்டாயிற்று. அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி கைத்தட்டிட்டு போயிடுவோம். என்னை என்ன சத்தியத்துக்குள்ளையா நடத்துகிறாரு? நீ ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவர் உனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுப்பாரு, அன்பை கற்றுக் கொடுப்பாரு, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுப்பாரு, தேவனுக்கென்று எப்படி எழும்பி பிரகாசிக்கணும்னு கற்றுக் கொடுப்பாரு. உன்னை செம்மையான வழியில் நடத்துகிற நல்ல பரிசுத்த ஆவியானவர். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உன்னை நடத்துவார். ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு வாக்குத்தத்தம் எல்லாம் அல்ல, எல்லாம் அப்படியே நிறைவேறும் அல்ல. ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். இந்த வெட்கமடைந்த தேசத்திலே நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற வேண்டுமானால் 3 பாத்திரங்களை உங்களுக்கு நான் வேகமாய் காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 7வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். தேவன் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். யாருக்கு? யோசேப்பு. உன்னுடைய அரிக்கட்டு எப்படி இருக்கிறது? நிமிர்ந்து நிற்கிறது. உன்னை சுற்றிலும் உன்னுடைய சகோதரர்களின் அரிக்கட்டெல்லாம் என்ன செய்யுது? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் களமிலே பார்க்கிறது என்ன? சில பேர் கனவுல பார்க்குற ஏதோ கருப்பா வந்து என்ன அமுக்குச்சு, அதோட ஐயான்னு அலறி எந்திரிச்ச. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கனவு பார்த்தா கூட யோசேப்பை போல நீ ஜெயம் பெறவனா தான் பார்க்கணும். கையை தட்ட மாட்டீங்களே. நமக்கு வர்ற கனவுலாம் வித்தியாசமாக தான் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு வர்ற கனவெல்லாம் ஆமாம் திடீர்னு பார்த்தா ஃப்ளைட்டு ரோட்டில் ஓடுற மாதிரி இருக்கு. ஆமாம், போய் டமால்னு வெடிச்சிடாம நம்ம கனவுல அலறி அடித்து எந்திக்கக்கூடாது. இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். உன் அரிக்கட்டு எப்படி இருக்கு? நல்லா கவனிங்க. இந்த தரிசனத்தையே பிடித்து கொண்டு அதற்காக வாழ்ந்தவன் யாரு? ஆனால் நடந்தது என்ன? எதிர்பாராத சூழ்நிலையில எங்க போக வேண்டியதாயிட்டு? ஜெயிலுக்குள்ள. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெயிலுக்குள்ள போக வேண்டியதாயிட்டு. ஜெயிலுக்குள்ள போனா தேசம் முழுவதும் ஒரே பேச்சு. யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தானா, அவன் போத்திப்பார் மனைவிட்ட தப்பா நடக்க போயிட்டானா, அதனால போத்திப்பார் தூக்கி எங்க போட்டுட்டாரா? எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. எகிப்து முழுவதும் ஒரே யோசேப்புங்கிற பேர் கெட்டு போய் கிடக்கு. என்ன கிடக்கு? இவன் தப்பானவன், தப்பானவன், தப்பானவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆலங்குளம் முழுவதும் உங்க பேரை கலங்கப்படுத்துறாங்களா? வேணுமா மோவா வேணுமான்னு கேளுங்க. சிலர் கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா போதும், ஆலங்குளத்தில் கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு கஷ்டமாயிட்டுனா உடனே ஆண்டவர்கிட்ட போய், என்ன எதுக்கு இங்கே பிறக்க வச்சிரு, ஆஸ்திரேலியாவில் பிறக்க வச்சிருக்கலாம்ல, அமெரிக்காவில் பிறக்க வச்சிருக்கலாம்ல, என்ன எதுக்கு இந்த ஆலங்குளத்தில் கொண்டு வச்சிரு, சென்னையில் ஊழியம் பண்ண, சிட்டியில் நான் ஊழியம் பண்ணியிருந்தா எப்படி வந்திருப்பேன்? ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்லகேமின் தேவன் எப்படிப்பட்டவர்யா? அவர் தம் ஜனத்தை கைவிடாதவர், ஜனத்தை சந்திக்கிற தெய்வம் இயேசு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு.
நல்லா தலைக்கு மேல தட்டி, இயேசு தந்திக்கிறவர், இயேசு கைவிடாதவர், இயேசு போதுமானவர், இயேசு வழி நடத்துபவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் அப்படி கையை வச்சுக்காம, இங்கே தோன்றதை வச்சு முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நம்ம அவர்கிட்ட கேட்கறதே கிடையாது. நானே ராஜா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆனால் பாட்டு மட்டும் என்னது? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாள். பாட்டில் ஃபாதர்லாம் தோத்துருவார், ஃபாதர் தோத்துருவார், தாவீதும். ஆமாம். ஹல்லேலூயா. கொஞ்சமாவது அவர்கிட்ட கேட்குறீங்களா? ஞாயிறு என்ன நான் பிரசங்கம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறீங்களா? சனிக்கிழமை நைட் ஃபுல்லாக ரவுண்டு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவசர அவசரமா அல்ல. எங்கள் அப்பா 2009 ஆண்டு மரணம் அடைந்தார்கள். ஆனால் அவங்க எப்படிப்பட்ட ஊழியர்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கணும்னா வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கே ஆண்டவருடைய பாதத்தில் முழங்காலில் தேவ வார்த்தைக்காக நிற்பார்கள். இன்றைக்கு அப்படி எத்தனை பேர் நிற்கிறீங்களோ எனக்கு தெரியலை. இன்னைக்கு நமக்கு அவசரம், யூடியூப்புகள், நெட், இன்டர்நெட், என்னென்னலாமோ. கர்த்தர் சொல்றதை கேளுங்க ஐயா. நான் சொன்னேன்ல, காலையில் கண்ணீரோடு நான் ஆண்டவர் சமூகத்தில், நீர் என்ன சொல்லணுமோ அதைத்தான் நான் போய் பேசணும் ஆண்டவரே. என் கண்களில் கண்ணீர் ஓடியது. உங்கள் உள்ளத்தில் உள்ளதை எனக்கு தரணும். நானாக போய் என்ன செய்ய? எனக்கு தெரியும் எந்த பக்கம் எந்த வசனத்தை எப்படி புரட்டினாலும் பேச தெரியும். அதல்ல, நீர் சொல்வதைத்தான் நான் சொல்லுவேன். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் சும்மா சம்பந்தம் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. கர்த்தர் காண்பிக்கணும். கர்த்தர் உனக்கு ரட்சிக்கப்பட்ட மணமகனா மணமகளை கொண்டு வரணும். ஒரு அல்லேலூயா வராத? நல்ல கைத்தட்டி ஒரு அல்லேலூயா. இல்லை நான் லவ் பண்ணி தான் முடிக்க போறேன்னா உனக்கு நான் சொல்லுவேன், ராகேல மாதிரி பாதி வழியிலேயே நீ அவுட் ஆயிடுவேன். அப்படி நீ லவ் பண்ணி முடிக்கிறான்னா முடிச்சுக்கோ. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் லவ் பண்ணி வெற்றியாய் வாழ்றோமே. உன் வெற்றி எல்லாம் தேவ சித்தம் அல்ல, தேவ சித்தம் செய்வதே வெற்றி. கையை தட்டி ஒரு அல்லேலூயா. தலைக்கு மேல தட்டணும். ஆலங்குளத்தில் இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன், பார்க்கிறேன். கைகளை நல்லா வெளியே இருக்கிறவங்க எல்லாம் தலைக்கு மேல உயர்த்தி தட்டி அபிஷேகத்துல நிரம்பு சபையே, தேவனுக்காக நில்லு சபையே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, பாபிலோன் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு என்ன உண்டாகும்? இந்த அம்மா நல்ல வேலை மோவாபை விட்டு எங்கே எந்திரிச்சு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு ஆழமான சேற்றுக்குள்ளே விழுந்தாலும், சேற்றுக்குள்ளே அமிழ்ந்து போனாலும், நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி உண்மையா நீங்க பெத்லகேம் என்கிற தேவனுடைய பிரசன்னத்திற்கு திரும்புவீர்களானால் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவிப்பதற்கு வெட்கப்பட்ட அதே இடத்திலே
நான் சொல்ற வார்த்தையெல்லாம் லாரன்ஸ் பாஸ்டர் புரியுதில்ல, கோர்வையா வருதில்ல, மக்களுக்கு புரியும்ல. ஆமா, அல்லேலூயா. இப்ப பெத்லகேம்ல வந்து தலை குனிஞ்சு நிக்கிறா. எல்லாம் என்னெல்லாமோ பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ நினைச்சு கூட பார்க்கல, அதே பெத்லகேம்ல யூத கோத்திரத்தின் யூத ராஜசிங்கத்தின் சந்ததியை கையில ஏந்தி நிற்கிற பாத்திரமாய் தேவன் அவளை மாற்றினது உண்மையானால், இழிவுபடுத்தப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட உன் வாழ்க்கை மாறுகிறது. பாழான ஸ்தலத்தை விட்டு வெளியே வா, பாழாக்கும் அருவருப்பை விட்டு வெளியே வா. அது ஒருவேளை உனக்கு வர்ற வாட்ஸ்அப் செய்தியா இருக்கலாம். வேண்டாம், ஷார்ட்ஸ் பார்த்து வேண்டாத நேரத்தை வீணாக்காத. சில பேர் அது ஒரு பெரிய கடமை மாதிரியே ஆயிட்டு. அதெல்லாம் உனக்கு கண்ணில் பார்வை கொடுத்துருக்காருன்னா இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறாரே தவிர ஷார்ட்ஸ் அது இதுன்னு பார்த்து கண்ணை இழந்து போயிடாது. அல்லேலூயா. ஒதுக்கி வச்சிரு, செல்போனை தூக்கி வச்சிரு. ஏதாவது வாட்ஸ்அப்பில் யாராவது முக்கியமாக அனுப்பியிருக்காங்களா பார்த்துட்டு அதோட வச்சு. அல்லேலூயா. தேவைப்பட்டால் நைட்டு தூங்குற நேரம் ஏதாவது ஒரு செய்தியை போட்டு விட்டு அப்படியே தூங்குங்க. அதில் உட்கார்ந்து மணிக்கணக்கா நீ பார்க்கறதுக்கு செலவிட ஆரம்பிச்சிட்ட, பாழாக்குதல் உனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. நகோமி அவ என்னெல்லாமோ சொன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அப்படி இப்படிலாம் சொன்னா. ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா கையில் ஏந்தி நிற்கிறா. அந்த குளத்துல இருந்து தான் யார் வரப்போறா? டி மேஜர். அப்போ இந்த பாட்டு இருந்தால் இதைத்தான் பாடியிருப்பா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. தூக்கு பாலா, என்ன ஆச்சரியம்! பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன ஆச்சரியம்! எந்த சந்ததியை கையில ஏந்தி நிற்கிறாயா? அல்லேலூயா. எவ்வளவு சீர்கெட்டு போன வாழ்க்கை! நீ வெளியே வந்தா போதும். இன்னொரு மனிதனை குறித்து நான் காண்பித்து முடிக்கிறேன். இன்னையா 10 நிமிஷத்தில் முடிச்சிருவோம், 9:10ன்னு நேரம் போய்கிட்டே இருக்குன்னு சில பேருக்கு மணிக்கணக்கு மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு பாஸ்டர் ஜெபஸ்டின் கொஞ்சம் கூடுதலாக நேரம் எடுத்துக்கலான்னு அவர் அனுமதி கொடுத்துருக்காருயா. அதனால் போதக பிதாக்களே, நீங்கள் பார்வையிலே என்னை பார்த்து பேசி விடாதீர்கள், நீங்கள் வாழ்க. பாஸ்டர்ஸுக்கு மறுபடியும் ஒரு கைத்தட்டு. அல்லேலூயா. அது மேடை ரகசியம். ஆமாம், அவர் அப்பவே சொல்லிட்டார், கொஞ்ச நேரம் எடுத்துக்கிடலாம் கூட. வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி 22:62 என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். வெளியே போய் மனங்கசந்து அழுதான். வெளியே போய் மனங்கசந்து அழுதான். நான் சொன்ன குறிப்பு மறுபடி சொல்லுங்க. பரம தரிசனம் வேணும். அடுத்து பாழாக்குற ஸ்தலத்தை விட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா, எதுக்கு அழுகிறாரு? இவர் பெரிய துடிப்போட நின்னார். எப்படி பாடியிருப்பார்? அன்னைக்கு இந்த பாட்டு இருந்தா இதைத்தான் பாடியிருப்பார். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், அவனிங்க. இப்படிதான் இயேசுட்ட யார் சொன்னா? எல்லாரும் மறுதளித்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை விட்டு போக மாட்டேன், உமக்காக சாகவும் என்னது. அவர் கூப்பிட்டு சொல்லிட்டே, சேவல் சத்தம் விடுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை என்ன செஞ்சிருவ? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் சொல்றதுலாம் அவருக்கு தெரியும்னு சொல்லுங்க. நான் ஜெபித்து அதை கொண்டு வர போறேன், அவருக்கு தெரியும் உன் ஜெபம் எப்படிப்பட்டது. சில பேர்
நான் 20 நாள் உபவாசம் பண்ணி இந்த காரியத்தில் கர்த்தரிடத்துல போராட போறேன். ஏதோ இவரு கர்த்தரை மாற்ற போற மாதிரி 20 நாள் முடிஞ்சது அவரு இவரை மாற்றி விட்டுருவார். அல்லேலூயா. ஏன் பலன் ஏன் காரியம் சார்ந்து கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஜெபமும் தேவனை சார்ந்து கொள்ளும் போதுதான் அது வளர முடியும், வல்லமையுள்ளதாய் மாறும். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பாட்டு வேணா பாடிட்டு போயிடலாம். யாக்கோபை போல ஜெபிப்பேன், தானியேலை போல போராடுவேன், அப்படி இப்படின்னு பாட்டு பாடிடலாம். ஆனா ஒரு வாரம் மலை மேல ஏறின மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தா எங்க கிடப்போம்? யோனாவை போல பாதாளத்திலையும் அடி பாதாளத்துல போய் ஆண்டவரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மைதானேன்னு சொல்லுங்க. தெரியாம இந்த ஷார்ட்ஸ்ல இந்த சீனை பார்த்துட்டு ஆண்டவரே என்னை மன்னியும். இப்ப சிரிக்கவே மாட்டீங்க, ரொம்ப கவனமா இருப்பீங்க. நிறைய ஆட்கள் பார்க்குற ஆட்கள் இருக்கு. அல்லேலூயா. எங்க சிரிச்சா இவர் நம்மளை பிடிச்சிருவாருன்னு அப்படியே சீரியஸா அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லாமே அவருக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு முன்னாடி நீ என்ன வேஷம் போட்டாலும் எலிசாவே கண்டுபிடிச்சிட்டான்னா இந்த தேவன் கண்டுபிடிக்க மாட்டாரா? கையை தட்டி ஒரு அல்லே. ஆனா என்ன, உன்னை அவர் குற்றப்படுத்த மாட்டாரு, உன்னை தள்ள மாட்டாரு. அந்த வேஷத்தெல்லாம் மாத்தி உன் சுய பலத்தில இருந்தெல்லாம் உன்னை விடுதலையாக்கி கடைசி சொல்ல வைப்பாரு, என்னால ஒன்றுமல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. தலைக்கு மேல கை தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னையா நடந்துச்சு? எருசலேமில் மனம் கசந்து அழுத பேதுரு தான். அதே பேதுரு இப்போ 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எடுக்க வேண்டாம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் நடந்து போகும்போது அவன் நிழல் பட்ட போது அநேகர் சுஸ்தமானார்கள். ஏன்னா தன் பலத்தை சார்ந்து நின்று தோத்து போயிட்டான். எப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆட்கொண்டாரோ, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டானோ, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் இருந்தது, நேராய் மாறியது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த இடம் முழுவதும் அவர் ஆட்கொண்டிருக்கிறார். கையை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவருடைய நிரப்புகிறார். அபிஷேகம் பெற்றவங்க ஒரு நிமிடம் நல்லா கை தட்டி அந்நிய பாஷையில ஹல்லேலூயா. அதான் அவர் சொன்னார் அப்போஸ்தலர் 1:8 எடுக்க வேண்டாம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது எந்த எருசலேமில் மனங்கசந்து அழுது தலை குனிஞ்சு நின்னானோ அதே எருசலேமில் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆசாரியருக்கு முன்பாக முழக்கமிடுகிறோம், இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் இல்லை என்று சொல்லுகிறான். காரணம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சபைகளிலே பின்மாறி மழையாய் இறங்க வேண்டும். இதை வாஞ்சிக்கிறவங்க நல்ல சத்தமா ஒரு அல்லே. இது போதாதுங்க, நல்ல சத்தமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி மழையாய் இறங்குவாராக. வேதனையோடு சொல்லுவேன், இன்னைக்கு எல்லா சபைகள்லையும் பாட்டுக்கு குறையே இல்லை,
அழகாக பாடுறாங்க. மியூசிக்கு குறையில்லை, சவுண்ட்ஸ்க்கு குறையில்லை, லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அநேக ஆராதனைகள் ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லாமலே முடிந்து விடுகிறது. அநேக பிரசங்கங்கள் ஆவியானவருடைய அசைமாடுதல் இல்லாமலே முடிந்து விடுகிறது. முற்பிதாக்கள், முந்தின தலைமுறை உடையவர்கள், அவர்களுக்கு அலங்கார லைட்டும் கிடையாது, ஜி மேஜரும் தெரியாது, எஃப் மேஜரும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் பலிபீடத்திலிருந்து அவர்கள் இறங்குவதில்லை. மீண்டும் அந்த நாட்கள் வருவதாக. கையை தட்டி கண்ணீரோட கேளுங்கய்யா, கையை தட்டி வாஞ்சையோட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். உன் சந்ததி மேல இறங்க வேண்டும், உன் குடும்பத்தில் இறங்க வேண்டும், சபைகளிலே இறங்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைய இளம் தலைமுறைகள் பரிசுத்த ஆவியை பெறாமலே நல்ல வொர்ஷிப் பண்ண கற்றுக்கொண்டோம்னு சொல்றாங்க. அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க. ஆனால் என்ன பெற்றுக்கொள்ள முடியலை? பரிசுத்த ஆவியானவர் மிக அவசியம். 3 மறக்க மாட்டீங்கல்ல. பரம தரிசனம், பாழாக்கிற ஸ்தலத்தை விட்டு வெளியே வருதல், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதல். இந்த 3 வாழ்க்கையில் வருமானா நீ வெட்கமடைந்த தேசத்தில் உன்னை கர்த்தர் மறுபடியும் தலை நிமிர பண்ணுவார். நல்லா இன்னைக்கு இரவு முழுவதும் நல்லா கைத்தட்டி அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வாய் திறந்து நல்ல அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அருமை தேவ பிள்ளைகளை மறந்துடாதீங்க. ஆலங்குளம் நீங்கள் அநேக வார்த்தைகளை நான் எல்லாம் பேசுனதெல்லாம் வசனத்தில் இருந்துதான். பரம தரிசனத்தை அங்கே போய் நிற்கும் போது பரலோகத்தில் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கணும். உண்மையும் உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. பக்கத்தில் நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, உலகம் அறிந்த நபராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பரலோகத்தில் உங்களை தெரியாதுன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. நீ உலகம் அறியாத நபரா எங்கேயோ மூலையில் இருந்தாலும் பரலோக ராஜ்யம் உன்னை அறிந்திருக்குமானா நீ பாக்கியவா, நீ பாக்கியவதி. கையை தட்டி ஒரு ஆமே. இன்னும் பாழாக்குகிறதுலையே சிக்கி கொண்டிருக்காதே, உலகத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்காது. உலகம் உன்னை ஏமாற்றும், கவர்ச்சியை காண்பிக்கும். இயேசுவோ அன்பை காண்பிக்கிறவர். அல்லேலூயா. கவர்ச்சி பின்னாடி ஓடாத, கல்வாரி சிநேகத்திற்கு பின்பு வா. உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். மாமிச பலனை சார்ந்து கொண்டு அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிரும் ஒன்றும் முடியாது. ஒரே ஒரு கிருபை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாம். இந்த பல்லவியை அர்ப்பணத்தோட பாடி அப்படியே நான் பாஸ்டர் ஜெபஸ்டின் அவர்கள் கரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்து நின்று 2 கைகளை மாத்திரம் உயர்த்தி கொள்வோம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது கவனிங்க.
தரிசனமுடையவனாயிருப்பேன். பாழாக்குதலை எல்லாம் விட்டு வெளியே வருகிறேன். பரிசுத்த ஆவியால் நிரம்பி நிற்பேன் அப்படின்னு வாஞ்சையுள்ளவர்கள் மாத்திரம் கையை உயர்த்தி கொள்ளுங்கள். 2 கைகளை உயர்த்தி கொள்ளணும். அறகுறையால உயர்த்தி கொள்ளக்கூடாது. நல்லா உயர்த்தி கொண்டு உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு தேவா தேவன் அங்கீகரித்திருக்கிறார் அப்படின்னு நிச்சயம் உள்ளவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமாய். பலவித தேவையோட நீங்க வந்திருக்கலாம், பலவித வேண்டுதலோட வந்திருக்கலாம். இப்ப ஒரே ஒரு காரியத்தை செய்ய போறோம். நான் சொல்லும் போது நல்லா கைத்தட்டி 3 முறை இயேசு என்று சொல்ல போறீங்க. அல்லேலூயா. அந்த நாமத்தில் என்னென்ன தடைகள் உண்டோ அத்தனையும் உடையும். அந்த நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். இப்ப நல்லா கைத்தட்டி 3 விசை இயேசுவே இயேசுவே இயேசுவே. தலைக்கு மேல கைத்தட்டி இயேசுவே இயேசுவே இயேசுவே. நல்லா கைத்தட்டி ஆமென். இயேசு தேவா அர்ப்பணித்தே காணிக்கை படைக்கும் நேரம் சகோதரிகள் ஒரு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது நாம் காணிக்கை சேகரிப்பதற்காக அங்கே பையங்க வருவாங்க. உங்கள் காணிக்கை படையுங்கள். இப்பொழுது பாடல் பாடு. என் மணவாளன் இயேசுவுக்கு என்னாலும் துதி துதியே, என்னோடு வாழும் நேசருக்கு என்னாலும் துதி துதியே. என் மணவாளன் இயேசுவுக்கு என்னாலும் துதி துதியே, என்னோடு வாழும் நேசருக்கு என்னாலும் துதி துதியே. புது நாமத்தால் என்னை அழைத்தார், என் வாழ்வெல்லாம் புதிதாக்கினார். புது நாமத்தால் என்னை அழைத்தார், என் வாழ்வெல்லாம் புதிதாக்கினார். எக்ஸிபா என்றழைத்து பிரியம் வைத்தார், யூலா என்றழைத்து சொந்தமாக்கினார். எக்ஸிபா என்றழைத்து பிரியம் வைத்தார், யூலா என்றழைத்து சொந்தமாக்கினார். மணவாளன்
மகிழ்வது போல் மணவாளன் மணவாட்டியில் பூரிப்புடன் மகிழ்வது. என் நேசர் என் மீதும் பூரிப்புடன் மகிழ்கின்றார். என் நேசர் என் மீதும் பூரிப்புடன் மகிழ்கின்றார். புது நாமத்தால் என்னை அழைத்தார். என் வாழ்வெல்லாம் புதிதாக்கினார். புது நாமத்தால் என்னை அழைத்தார். என் வாழ்வெல்லாம் புதிதாக்கினார். எப்சிபா என்றழைத்து பிரியம் வைத்தார். பியூலா என்றழைத்து சொந்தமாக்கினார். எப்சிபா என்றழைத்து பிரியம் வைத்தார். பியூலா என்றழைத்து சொந்தமாக்கினார். நேசத்தினால் இழுத்துக் கொண்டார். அறைக்குள்ளே அழைத்து வந்தார். நேசத்தினால் இழுத்துக் கொண்டார். அறைக்குள்ளே அழைத்து வந்தார். களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நேசருக்குள் மகிழ்ந்திருப்பேன். களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நேசருக்குள் மகிழ்ந்திருப்பேன். புது நாமத்தால் என்னை அழைத்தார். என் வாழ்வெல்லாம் புதிதாக்கினார். புது நாமத்தால் என்னை அழைத்தார். என் வாழ்வெல்லாம் புதிதாக்கினார். எப்சிபா என்றழைத்து பிரியம் வைத்தார். பியூலா என்றழைத்து சொந்தமாக்கினார். எப்சிபா என்றழைத்து பிரியம் வைத்தார். பியூலா என்றழைத்து சொந்தமாக்கினார். அபிஷேகித்தார், அலங்கரித்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். அபிஷேகித்தார், அலங்கரித்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். மகிமையின் மேல் மகிமை தந்தார். மகிமையின் நம்பிக்கையாய் வந்தார். மகிமையின் மேல் மகிமை தந்தார். மகிமையின் நம்பிக்கையாய் வந்தார். புது நாமத்தால் என்னை அழைத்தார். என் வாழ்வெல்லாம் புதிதாக்கினார். புது நாமத்தால் என்னை அழைத்தார். என் வாழ்வெல்லாம் புதிதாக்கினார். எப்சிபா என்றழைத்து பிரியம் வைத்தார். பியூலா என்றழைத்து சொந்தமாக்கினார். எப்சிபா என்றழைத்து பிரியம் வைத்தார். பியூலா என்றழைத்து சொந்தமாக்கினார். என் மணவாளன் இயேசுவுக்கு எந்நாளும் துதி துதியே. என்னோடு வாழும் நேசருக்கு எந்நாளும் துதி துதியே. என் மணவாளன் இயேசுவுக்கு எந்நாளும் துதி துதியே. என்னோடு வாழும் நேசருக்கு எந்நாளும் துதி துதியே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆலங்குளம் ஊர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பெந்தைக்கோஸ்தை ஊழியத்தை கொண்டு வந்த 60 வருஷத்திற்கு முன்னே முழங்கால் படியிட்டு ஜெபித்த காலம் சென்ற பாஸ்டர் சாமுவேல் ஐயா அவர்கள் தான் இந்த பெந்தைக்கோஸ்தை ஊழியத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. இந்த ஆலங்குளத்தில் அவர்களுடைய புதல்வனாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆலங்குளம் ஐசிஏ சபையின் மூலமாக ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஆசீர் அவர்கள் நமக்கு காணிக்கைக்காகவும் செய்திக்காகவும் ஜெபிப்பார். ஜெபமன்னம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே மாலை நேரத்தில் நல்ல பாடல் துதி ஆராதனை விசேஷமாய் தம்முடைய மகன் ஆண்டவரே ஊழி ஆரம்பித்து 1 வருஷங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர கூட்டம் பெருவிழாவாக நடத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே யாரை கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய சத்தியத்தை விதைக்க நீர் சித்தம் கொண்டீரோ உம்முடைய தாசனை கொண்டு வந்து நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்த பிரதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாய் தம்முடைய ஊழியங்களையும் அவர்களையும் அவர்களோடு வந்தவர்களை ஆசீர்வதிங்க.
இந்த இடத்திலே ஆண்டவரே சபை ஊழியத்தை செய்கிற அன்பு மகனுக்காய் மனைவி பிள்ளைகள் ஒரு பெற்றோர்கள் உணர்வந்த சகோதரர்கள் ஸ்தாபன தலைவர்கள் விசேஷமாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் படைக்கப்பட்ட காணிக்கை ஆண்டவரே உம்முடைய அன்பு கரத்தில் வைக்கிற பிள்ளைகள் தங்களால் ஏற்றதை மனப்பூர்வமாய் உமக்கென்று கொடுத்திருக்கிறார்கள். நீரும் மனப்பூர்வமாய் அவர்களுக்கு 1000 லட்சமாய் கோடியாய் பெருக கர்த்தர் கிருபை செய்யும். கேட்ட வசனம் உடைய உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். ஆவிக்குரிய ஆண்டவருடைய கிருபைகளை பெருக, வல்லமைகளை பெருக, தேவனோடு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். நான் வந்தது நல்லது, தேவனுடைய வார்த்தை என்னோடு பேசினது எனக்குள்ளே ஒரு மாற்றம் கொடுத்தது என்று சொல்ல கிருபைதான். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கிருபை இருக்கட்டும். வந்த சிறியோர் பெரியோர் முதியோர் ஒவ்வொருவர் மேலும் வந்த எல்லா கனத்துக்குரிய போதகர்கள், உடைய மனைவி பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையும் உங்களுடைய பராமரிப்பு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah.